ஹலோ மை டியர்ஸ், இன்னைக்கு லாவண்யா விஷனில் என்னன்னா, நான் 5 மந்த்ஸ் பேக் இந்த ஆயில் ஸ்ப்ரேயரை மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் எப்படி இருக்குது, இன்னும் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான ரிவ்யூ வீடியோவாக இதை போடலாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் ஸ்ப்ரேயரை நான் வாங்கினதுலேருந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அது காமிக்கிறதுக்காக தான் க்ளீன் கூட பண்ணாமல் அப்படியே நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஆயில் ஸ்ப்ரேயர் வாங்கின புதுசில் எப்படி வேலை செஞ்சிச்சோ அப்படி தாங்க இப்போவும் வேலை செய்யுது. ஸ்ப்ரேயர் எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் நல்லாவே வேலை செய்யுதுங்க. பனியாரக்கல்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணால் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரே ஆகுதுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பனியாரக்கல்னால் ஒரு குச்சியில் வந்துட்டு துணியை கட்டி வந்துட்டு கல்லில் தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சிலிக்கான் ப்ரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுறதா இருக்கணும். சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ஒரு சில டைம் ஓவர் ஹீட்டுக்கு வந்துட்டு அது மெல்ட் ஆயிரும். அது வந்துட்டு உடம்புக்கெல்லாம் ஹெல்த்தியே இல்லைங்க. இந்த ஸ்ப்ரேயர் நான் யூஸ் பண்ணுறேங்கேட்டி நான் பனியாரக்கல்லை தொடக்கூட அவசியம் இல்லைங்க. பனியார மாவு மேலே கூட அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பனியாரம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருவேங்க. இதோட நாப்லேருந்து எல்லாமே வந்துட்டு இப்போ வரைக்கும் நல்லாவே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம கிச்சனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட்டுங்க. ஆயில் ஓப்பன் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட சைடில் வலிகிறதோ லீக் ஆகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.